சித்தாந்தமே. அதனால அடுத்த பகுதி கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாங்க. தெள்ளையணும். தெள்ளுதல் அப்படின்னா சுத்தம் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி பார்த்து சுத்தம் பண்றது. அது முறத்துல வச்சுட்டு படைக்கிறது. ஆமா, அது தெள்ளையணும். சிவனோட அடைவு ஏறக்குறைய எல்லாமே தானே சிவனோட ஐக்கியம். சிவனோட அடைதல்னா சேருதல் அர்த்தம். ஒன்றுபட்டிருத்தல். அடைவுனா ஒன்றுபட்டிருத்தல். திருமாலும் பந்தியாய் சென்றுணரா திருவடியை உரு நாம் அறிய. திருவடியை நாம் அறிகிறோம், திருமாலும் அறிய முடியவில்லை. ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். இந்த பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க பின்னால் இருக்க வரைக்கும். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் வெள்ளையணம் கொட்டாமம். எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு தனியா ஒரு வடிவம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது, ஒரு பேர் கிடையாது. ஆனா அவனை 1000 பேர் நாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி. 3வது வரியில சொன்னது சொரூப நிலை, 4வது வரி சொன்னது தடத்த நிலை. இதுதான் சுருக்கம். சாஸ்திர ரீதியில் சொல்லணும்னா 3வது வரியில பெருமானுடைய சொரூப நிலை சொல்லியிருக்கிறார். 4வது வரியில பெருமானுடைய இப்படிதான் நீங்க யாருக்கும் புரியாத சொல்ல போட்டு மறுட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. சுலபமா சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் பெருமானுக்கு உருவம் இல்லை, பேர் இல்லை, ஆனா அவனை நாமெல்லாம் 1000 பேரால சொல்றோம். அவங்க எதுக்காக சொல்றாங்க தெரியுமா? நீங்க இப்படியெல்லாம் 1000 பேர் சொல்லி அவனுக்கு எடுத்துட்டீங்க. ஆன்மீக உலகத்தை நீங்க கெடுத்துட்டீங்க, அவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அந்த நோக்கத்துல தான் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் நாம சொல்றோம் அப்படி விளக்கம் சொல்லக்கூடாது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலான் என்பது அவனுடைய சுரூப நிலை. 1000 திருநாமம், 1000 திருநாமம் எனவே 1000 வடிவம். ஒவ்வொரு வடிக்கும் ஒரு பேர் வந்துடும். அப்ப வடிவம் தனியா சொல்ல வேண்டியதில்லை, மேல உருவம் சொல்லியாச்சு. 1000 திருநாமம் 1000 திருவுருவம் உடையவனுக்கு நாம் தெள்ளையணம் போட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய புகழை பாடி தெள்ளையணம் போட்டான். அதனால நாம சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். அதனால 3வது வரி சொரூப நிலை சொல்லிட்டு இருந்தும் 4வது வரி தடத்த நிலை சொல்லிட்டு இருந்தும் வைத்திருக்கிறோம். அதான் ஒன்றாய் முளைச்செழுந்து எத்தனையோ கவடு விட்டு. இங்க ஒரு 1000ன்னு சொன்னார். 1000 கணக்கா 1000 இல்லை, மிகப்பல. இந்த மிகப்பல என்பது அங்க எத்தனையோன்னு சொன்னார். அடுத்த பாட்டுக்கு போலாம். திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேறு அறுத்தகிறான். இப்ப பிறவி எது, பிறவிக்கு கரு எது, அந்த கருவுக்கு வேறு இவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்பதான் சைவ சித்தாந்தம். சாதாரண பிறவி கருவேறு அறுத்தவரான்னா பிறவியை கருவறுத்தவன், வேரோடு அறுத்தவன் அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் சாதாரணமான உரை. அதுவும் உரைதான், ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப பிறவி என்பது இப்ப நாம எடுத்துக்கலாம். இதுக்கு கரு எதுங்க? வினை. வினை காரணமாக தான் நாம பிறவி கொடுக்கிறோம். அதனால வினை, பிறவிக்கு கரு, அந்த கருவுக்கு வேறு, அந்த வினையினுடைய வாசனை வேறு. அப்போ பிறவிக்கு கருவாகிய வினையை வாசனையும் இல்லாமல், எல்லாரும் வாசனைன்னா ஆணவமல வாசனை மட்டும்தான் சொல்லுவாங்க. மாயாமலத்துக்கும் வாசனை உண்டு, கண்மமலத்துக்கும் வாசனை உண்டு. அந்த வாசனை தான் வேறு என்று சொல்றது வழக்கம். எல்லாரும் ஆணவமலத்தினுடைய வேறு தான் ஆணவமல வேறு, ஆணவமல வேறுன்னு சொல்லுவாங்க. வாசனை தான் வேறு என்று சொல்லப்படும். எனவே பிறவி, பிறவிக்கு கரு, அந்த கருவுக்கு வேர். இவ்வளவு அங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதான் நம்ம தோத்திரம் படிக்கிற பொழுது தோத்திரத்துக்கு சாஸ்திரம் எங்கெங்க இருக்குதுன்னு எடுத்து பிடிக்கணும். இதுதான் நமக்கு சாஸ்திரம் வந்திருக்குன்னு சொல்றோம். பிறவி கருவேறு அறுத்தகின் யாவரையும் கண்டதில்லை. அப்போ சிவபரம்பொருள் மட்டுமே தான் இவருக்கு சிந்தனை. அங்க கண்ணப்பநாயனார் சொன்னார் இல்லை, அவனுடைய மொழியெல்லாம் நம்மையெல்லாம் வேறு எதையும் அறியாத மொழி. அதை போல பிறவி கருவேறு அறுத்தகின் யாரையும் நான் மதிக்கல, யாரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க, அதை கண்டே படுறதில்லை. யாவரையும் கண்டதில்லை. அருவாய் உருவமும் ஆயகிறான் அவன் மருவன் திருவாரூர் பாடினாம் வெள்ளையணம் கொட்டாமோ. அரிக்கும் பிரமற்கும் அல்லாத தேவருக்கும் தெரிக்கும்படி தண்டின் நின்ற சிவன். தெரிக்கும்படி தண்டி, தெரித்தல்னா தெளிய உணர்தல் அர்த்தம். தெரிந்து தெளிதல்னு சொல்லுவார் அதிகாரம். அதுபோல தெரிக்கும்படி தண்டி, தெரிந்து உணரும்படியாக கிடைக்காத ஒரு சிவம். தெரிக்கும்படி தண்டின் நின்ற சிவம் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு. மாணிக்கவாசகர் பெருமானத்தில் ரொம்ப அன்புடையவராக இருந்தார். பெருமான் அவருக்கு அருள் செய்தார். அந்த அருளின் மிகுதினாலே மாணிக்கவாசகர் மனமுருகி நின்றார். சிவபெருமானுக்கே தன்னுடைய பணிகளை எல்லாம் ஆக்கினார். யாராவது கேட்டா சிவபெருமான் என்னை ஆட்கொண்டான், அதனால என்னுடைய உள்ளம் உருகுகிறது, என்னுடைய பணியெல்லாம் அவனுக்கே நான் செய்கிறேன்னு கேட்டா அவங்கெல்லாம் ஒரு மாதிரியை சிரிச்சுட்டு பைத்தியக்காரன், இன்னும் சிவபெருமானா வந்தானா, இவரை ஆட்கொண்டானா, இவருக்கு உள்ளமெல்லாம் உருகி போச்சான், இவர் பணியெல்லாம் அவனுக்கே செய்கிறானா, இந்த பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சிரிப்பாங்களாம்.
ஏன் சிரிப்பாங்க? அட பிரம்மா விஷ்ணுக்களாலே உனக்கு காண முடியாதவன் நீ எங்கடா கண்ட, உனக்கு எங்கடா வந்துட்டு போறான்? ஆக ஒரு மனுஷன் ஆன்மீக துறையில நின்று ஏதாவது கொஞ்சம் அனுபவம் வந்தானா ஒரு சில பேர் பாராட்டுவாங்க, ஒரு சில பேர் பழிப்பாங்க, ஒரு சில பேர் சிரிப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. அப்படி ஏதோ பண்ணியிருப்பாங்க போடுது. இவரை கண்டு பயந்து ஓடினவங்க சில பேர் இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஒரு பைத்தியக்காரன் வராங்கன்ட்டு எல்லாரும் உள்ள போய் புரிஞ்சுக்குவாங்களாம். அப்படி வெறுவாவண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே அப்படின்னு பார்த்தார். அதனால சில பேர் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை சொல்றாருங்க. உலகம் எல்லாம் சிரிக்கும் திறம்பாடி செல்லேனும் கொட்டாம். இன்னொரு பொருள், இதை கேட்டு உலகமெல்லாம் மகிழ்ந்து சிரித்தது. சிரித்தல் என்பது மகிழ்ச்சின்னு வரும் இல்லையா, எழலால் மட்டும் வராதில்ல. அப்போ ஆஹா நப்ப திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினார்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு அதிசயம் நம்ம ஊர்ல நடந்ததுன்னு. அதே போல மாணிக்கவாசகருக்கு இறைவன் திருவருள் செய்ததை கேட்டு மாணிக்கவாசகர் சிவன் இப்படியெல்லாம் திருவருள் செய்தாரே என்று எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அப்ப சிரிக்கும்படி, அப்படி மகிழும்படியாக சிரிக்கும்படி செல்லையணம் கொட்டாம். சிரிக்கும் திறம்பாடி செல்லையணம் கொட்டாம். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. தேவர்கள் அவமே காலத்தை கழிக்கிறவர். அவர்கள் சிவகதிக்கு போக மாட்டாங்க, அவகதிக்கு தான் போவாங்க. சிவகதிக்கு எதிரிடை அவகதி. இவரே பாடியிருக்கிறார். தேவர்கள் அப்படி நினைத்ததாக இவர் பாடியிருக்கிறார். திருப்பள்ளி எழுச்சியில் வருது இல்லையா, ஓவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, வீணா நாளை போக்குகிறோமே என்று அவங்க நினைச்சாங்களாம். அது மாதிரி அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம், பவமாகிய மாயம் பிறப்புக்கு ஏதுவாகிய மயக்க உணர்வு, பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி. நாம் ஒழிந்து என்பது ஆன்மபோதம் கெட்டுன்னு அர்த்தம். சிவமான பாடி என்பது சிவத்துவம் பெற்றுன்னு அர்த்தம். அப்போ ஆன்மா முத்திப்பேறு அடைவதில் ரெண்டு நிலை இருக்குது. பசுத்துவம் கெடுதல் ஒன்று, சிவத்துவம் பெறுதல் ஒன்று. பசுத்துவம் கெடுதலை நாம் ஒழிதல். நாம் என்று இந்த முனைப்புக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னீங்க. நாம் ஒழிந்து, நாம் ஒழிந்தா என்ன வரும்? திருவருள் வந்து பதியும். அப்ப சிவத்தினுடைய எண்குணம் இந்த ஆன்மாவிடத்துல வரும். அப்போ அது சிவமாகும். நாம் ஒழிந்து சிவமானவா பாடி சொல்லேனும். இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம் ஒழிந்து சிவமாகல். சிவமாக வேணும், நாம் என்பது ஒழிய வேண்டும். அதான் நான் போனால் போவேன் என்று சொல்றது. ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, சில துறைகள் நான் தான் முத்திக்கு போவேன், நான் தான் முத்திக்கு போவேன். யாரோ அங்கே வாசல் கூட்டிட்டு சொல்லுவாங்க, நான் போனா வேணா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன நாமெல்லாம் போகாம யோ மட்டும் போவாளா அப்படின்னு அந்த கிழையினர் சண்டைக்கு போனாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. அருமந்த தேவர் அயன் திருமாற்கு அரிய சிவம். அருமந்த தேவர்க்கும் அயனுக்கும், அருமந்த தேவர் அருமருந்தன்ன தேவர், பெருதற்கரிய மருந்து போன்ற தேவர், அல்லது அருமருந்து உண்ட தேவர் அப்படி கூட வச்சுக்கலாம். அருமருந்து என்பது தேவாமிழ். அருமந்த தேவர் அது தமிழில் வந்து அருமருந்தன்ன பிள்ளை என்பது அருமந்த பிள்ளைன்னு சொல்றது. அப்படியே ஒரு மறுமொழி. அருமந்த தேவர் அயன் திருமாற்கு அரிய சிவம் உருவந்து உருவுடனாக வந்து பூதலத்தோர் உகப்பெய்த. அதை வந்து பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு திருவருள் கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சது. ஆனா அவங்க சந்தோஷம். அதை வச்சுதான் அங்கே சிரிக்கும் திறம்பாடி என்பதற்கு மகிழும் தரத்தை சொல்லி நான் சொன்னேன். பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி, கொண்டருளி ஆட்கொண்டருளி கரு வெந்து வீழ கடைக்கணித்து. என்னை கடைக்கண்ணால் பார்த்தான், என் பிறப்பு சுத்தமா போச்சு. அதான் கரு வேறு அறுத்த கரு வெந்து வீழ, கரு வந்து வீழ கடைக்கணித்து என் உளம் புகுந்த திரு வந்தவா பாடி. திருவாகிய சிவானந்தம் எனக்கு வந்த முறையை பாடி தெள்ளையனும் கொட்டான். அரையாடும் நாகம் அசைத்துகிறான் அவன் என் மேல் வரையாடும் மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்டதிரம். என்னை வந்து ஆட்கொள்கிற பொழுது உமையம்மையோடவே வந்து ஆட்கொண்டான். அது சொல்றார். வரையாடும் மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்டதிரம் சொல்லுகிற பொழுது பேசுறாங்க. கண்ணீர் மல்கு உரையாட உள் ஒளியாட உன் மாமலர் கண்கள் நீர் திரையாடுமா பாடி. அப்ப அதை நாம் சொல்லணும். சொல்லுவதனாலே உள்ளே ஒளி விளங்க வேண்டும். அந்த ஒளி விளங்குவதற்கு அடையாளமாக ஆனந்தத்தின் மிகுதினாலே கண்ணீர். அது சொல்ற. உரையாட உள் ஒளியாட பொன் மாமலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடி செல்லேனும் கொட்டாம. ஆவான் இருக்கும். ஆ என்று ரெண்டா பிரிச்சு கொள்ளுவோம். வேப் அடுக்கு. அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வா வா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான். வலித்துனா இழுத்துன்னு அர்த்தம். நான் ஒன்றும் அவனை நோக்கி போகல, அவன் என்ன இங்கே வாழ்ந்துட்டான். வா வா என்று வருகை என்று பணித்தனை.
வா வா என்று என்னை பூதகத்தே வலித்து ஆண்டு கொண்டான். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, அடி பொறித்தலுமே, சோடு படும்படியாய் பொறித்தலுமே, அப்படி அர்த்தம் பண்ணும். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவான பாடி. அப்ப ஆன்மா தேவு என்னும் தன்மை அடைகிறது. தேவு சிவமாதலுக்கு பேர். தவப்பெரும் தேவு செய்தார் தாய்க்காடு மேவினார். அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. தேவு செய்தல், தேவு செய்தல்னா சிவமாக ஆக்குதல். அதான் இங்க சொல்றாரு. அது எப்ப கிடைக்கும்? எப்ப திருவடி நீட்சி கிடைச்சதோ அப்பவே. திருவடி நீட்சி கிடைச்சா தேவாக ஆயிடுமா? என்னையா குருநாதர் நம்ம போல ஒரு மனுஷர், அவர் காலத்துக்கு நம்ம தலையில வைக்கிறார். தலையில வச்சோடனே நாம மனுஷ பிறப்பு நீங்கி சிவமாந்தன்மை பெற்று விடுவோமா அப்படின்னு கேட்டா, அந்த திருவடினா என்ன, நம்ம தலைமையில வைக்கிறதுனா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டா அது உண்மையை நமக்கு தெரியும். திருவடி என்பது சிவத்தினுடைய இச்சை ஞான கிரியைகள், நாம் என்பது நம்முடைய இச்சை ஞான கிரியைகள். அந்த திருவடியை நம்ம தலையில வைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய இச்சை ஞான கிரியைகளுக்கு மேல அது இருக்குது. அந்த இச்சை ஞான கிரியைகளை நம்முடைய இச்சை ஞான கிரியை அடங்கி இருக்குது. இதுதான் அது கதை. நம்முடைய இச்சை ஞான கிரியைகள் எப்போ சிவத்தினுடைய இச்சை ஞான கிரியைகள் அடங்குகிறதோ அப்போது நாம் சிவமாகி இருக்கிறோம். என்ன அர்த்தம்? நம்முடைய கரணத்திலே சிவம் விளங்குகிறது. நம்முடைய பசுகரணம் எல்லாம் சிவகரணமாக ஆய்வுப்பட்டு அப்படின்னு அர்த்தம். நாம் ஒழிந்து சிவமாக தேவானவா பாடி வெள்ளையனம் கொட்டாமல் கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போடு இறப்பென்னும். உடம்பு பிறக்குது இறக்குது, காயப்பிறப்பு இறப்பு. காயம்னா உடம்பு, பிறக்குது இருக்குது, அது சுத்தி சுத்தி வருது. காற்றாடி இருக்கிற ஓலை போல, ஓலையால் ஆகிய காற்றாடி போல. பனை ஓலையில காற்றாடி செய்து சின்ன பிள்ளைகள்லாம் விடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கரங்கோலை போல்வதோர் காயப்பிறப்போடு இறப்பென்னும் அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து. பிறப்பும் இறப்பும் எதனால வருது? அறம்பாவம் என்ற இருந்தால். காலையில சொன்னேன், இருவினையினாலே ஒருவரும் பிறப்பு, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர்ப்போடு. அதனால காயப்பிறப்போடு இறப்பென்னும் அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து. அப்ப அறம்பாவம் என்பவற்றால் வருகின்ற பிறப்பு இறப்பு என்னும் 2 வகையான அச்சத்தை தவிர்த்து, அப்படி மாற்றி அர்த்தம் பண்ணிக்கொள்ளுது. அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான், மறந்தேயும் தன்கடல் நான் மறவாவண்ணம் நல்கி அத்திறம்பாடல் பாடினாம் தெல்லையனம் கொண்டானோம். நல்கிய அத்திறம், அந்த திறத்தை பாடலில் பாடி தெல்லையனம் கொட்டுவோம். நல்கிய திருவடியில் நல்கிய. திருவடி எப்படிங்க? மறவாவண்ணம் நல்கிய. இந்த மறவாவண்ணம் நல்கிய என்பதுக்கு ஒரு அடைமொழி போடுறார். மறந்தேயும் தன்கடல் மறவாவண்ணம். அதெல்லாம் மறந்தேயும்னா தான் மறந்து போச்சேன். அப்புறம் என்ன மறந்தேயும் தன்கடல் மறவாவண்ணம்? அது என்ன? அது அனுபவம் என்னன்னு வழங்கணுமே அப்படின்னு கேட்டா, எல்லாம் மறந்தாலும் கூட அந்த திருவடி. அப்ப எல்லாவற்றையும் மறந்தும் அத்திருவடியை மட்டும் மறவாத ஒரு நிலையை அவனுக்கு கொடுத்தான். அதாவது ஆன்மா அந்த உடம்பு விட்டு நீங்கிற பொழுது ஒவ்வொரு பொறியா அடங்கிட்டு வருங்க. அந்த பொறி காரணமாக நிகழ்கின்ற உணர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டே வரும். ஆனா அந்த திருவடி மட்டும் மனசில் இருக்கு. அப்ப எல்லாம் மறந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் மறக்க அப்படின்ற அதை பாடுறாங்க. மறந்தேயும் மறந்தும் திருவடி நினைக்க எனக்கு போகணும் அப்படின்னு. மறந்தேயும் தன்கடல் நான் மறவா வண்ணம் நல்கி அத்திறம்பாடல் பாடினாம் வெள்ளையனம் கொட்டாம். கல்நாறு உரித்தன்னை, கல் நெஞ்ச கல்வன் கலதீவன் என்னாலே முன்ன படிச்சோம்ல, அது மாதிரி கல்நாறு உரித்தன்னை என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்டவர். கடல் பணித்து கடலுக்கு பணி கொண்டு, அல்லது கடலை எனக்கு கொடுத்து, 2 அர்த்தம் பண்ணலாம். அவன் கருணையினால செய்தான். எனக்கு அவனிடத்துல அன்பே இல்லை. கல்லுல இருந்து அப்படி அன்பு இருக்கும், ஆன்மாவில அன்பு இருக்கும். ஆன்மாவுடைய குணம் அறிவு, அன்பு. கல்லுக்கு ஏது குணம்? ஆனா கல்லிலேயும் அன்பு உடையதாக இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டினார் போல. கல் நார் உரித்தன, கல் நார் உரித்தன, கல்லுல நார் உரிச்சார் போலன்னு சொல்லுவாங்க. கல்லுல நார் உரிச்சார் போல, கல்லுல நார் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கல் என்பது ஒரு ஜடப்பொருள், அதுவும் ஒரு பிறப்புன்னு சொல்லப்பட்டாலும் கூட சாதாரணமா நாம அதுக்கு எந்த ஓரறிவோடு அதுக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்புறம் அதுக்கும் அறிவு உண்டு, அதுல உயிர் உண்டுன்னு சொல்றது வேற. அது அந்த விஷயத்தை இப்போ விட்டுருவோம். அந்த கல்லுக்கு அன்பு உண்டோ? அந்த அன்பை தனியா வெளிப்படுத்தி காட்ட முடியுமோ? முடியாது. ஆனா அதை செய்தா எவ்வளவு சாமர்த்தியம்
அது செய்கிறவங்க ரொம்ப சாமர்த்தியம் உடையவனாக இருக்க வேண்டும். அதை போல நான் கல் போல என்னிடத்துல நார் என்ற சொல்லுக்கு அன்புன்னு அர்த்தம். நார் என்ற சொல்லுக்குரிய அன்பு என்பது எனக்கு இல்லை. ஆனால் அந்த அன்பு இருக்கிற மாதிரி உண்டாக்கி அந்த அன்பை பிறர் அறிய மாதிரி வெளிப்படுத்தி காட்டி என்னை ஆட்கொண்டான். கல் நார் உரித்தன்ன அப்படின்னு சொல்லி சாதாரண கல்லில் நார் உரிச்ச என்பதுதான் பொருள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த நார் என்பதுக்கு அன்பு என்று ஒரு பொருள். அப்போ உரித்தல் என்பது வெளிப்படுத்தி எடுக்கிறது, கல்லை விட்டு தனியாக எடுக்கிறது. அப்போ கல்லுக்கு அன்பு கிடையாது, எனக்கு அன்பு இல்லை. ஆனால் கல்லுக்கு அன்பு இருக்கிற மாதிரி பண்ணி அந்த அன்பையும் தனியாக வெளிப்படுத்தி காட்டினா எவ்வளவு சாமர்த்தியமோ அதை போல என்னிடத்துல அன்பு இருக்கிற மாதிரி அவன் எடுத்து அதை பிறர் அறியும்படியாக வெளிப்படுத்தி காட்டினான். எப்படி வெளிப்படுத்தி காட்டினான்? அருள் செய்ததுனாலே பெருமான் இவருக்கு அருள் செய்திருக்கிறாராகினால இவருக்கு பெருமானிடத்துல அன்பு இருக்க வேண்டும் என்று யூகித்து அறிகிற மாதிரி. எனக்கு அன்பு இருக்குதுங்கிறது யாருக்கும் வெளிப்படையா தெரியாது, யூகித்து அறியுமாறு பண்ணினான். அது சொல்றார், கல் நார் உரித்தன்ன எண்ணெயின் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்டபிரான் புகழ்பாடி மின்னேர் முடங்கிடை சென்று ஒருவாய் வெண்ணகையீர் என்னா தென்னா என்று வெள்ளேனம் கொட்டாமோ. கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகடலோன், அது முன்னே வந்திருக்குது. புனவேயனவை தோழியோடும் புகுந்தருளி உமையம்மோடும் வந்து நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா. நனவின் கண்ணே என்னை தனக்கு உரியவனாக தன்னை விட்டு போகாதபடி பிடித்து கொண்டு ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேற்கண் நீர்மல்க செல்லேனம். கண் நீர்மல்கை என்பது அன்பினாலே, பக்தியினாலே. கயல்மாண்ட கண்ணிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே. சிவபெருமான் தனக்கு திருவடி தீட்சை பண்ணி ஆட்கொண்ட உடனே இவருக்கு என்னென்ன நிகழ்ந்ததுங்கிறத சொல்றார். அயல் மாண்டு, அயல் மாண்டு என்பது பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் யாரும் இல்லை, எல்லாம் போயிட்டு எல்லாவற்றையும் விட்டு விலக்கி விட்டு நான் தனியாக இருக்கிறேன், பாசங்களெல்லாம் தனியாக இருக்கிறேன். அயல் மாண்டு என்பதுக்கு இன்னொரு பொருள். சிவத்துக்கு இதுவரை நான் அயலாக இருந்தேன், இப்போ அந்த அயலாக இருக்கும் தன்மை நீங்கி அவனோடு ஒன்றாக இருக்கும் தன்மை. அப்போ அயன்மை என்பது இல்லை, ஒருமை அப்படிங்கிறது அயல் மாண்டு. அறிவினை சுற்றமும் மாண்டு. அறிவினை சுற்றம்னு வர்றதுனால அயல் என்பது அயலில் உள்ளவர் தான். சுற்றம் என்பது பிறப்பு காரணமாக வருவது. அயல் என்பது உங்களுக்கு சொந்தக்காரரு அக்கம் பக்கத்துக்காரரு யாரும் ஒருத்தர் இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது, ஒருத்தர் வரல, நான் தான் இருக்கிறேன்னா 2 பேர் தான் கூட இருக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு சொந்தக்காரர் சொந்த பந்தம் ஒருத்தர் இல்லையா, அக்கம் பக்கம்னு யாரும் இல்லையா? சொந்த பந்தம் வேற, அக்கம் பக்கம் வேற. சொந்த பந்தம் என்பது ரத்த தொடர்புடையதாக வர்றது, அக்கம் பக்கம் என்பது வாழ்க்கை காரணமாக வர்றது. அதனால் அயல் மாண்டு, அறிவினை சுத்தமும் மாண்டு. அயல் மாண்டு சுத்தமும் மாண்டு. இந்த மத்தியில் ஒரு விஷயம் போட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், அருவினை. நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம வினைக்கு தகுந்தாப்புல தான் வந்து சேருவான். நாம் ஏதாவது தீவினையின் பயனை அனுபவிக்க வேணும்னா அதை மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவன் நம்ம பக்கத்தில் குடியிருப்பான். நாம் கொஞ்சம் நல்லது அனுபவிக்கணும், சுகம் அனுபவிக்கணும்னு இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல சிறந்த சான்றோர்கள் நம்ம பக்கத்தில் வந்து குடியிருப்பாங்க. அப்போ நம்ம பக்கத்தில் குடியிருக்கிற குடியிருப்புகள் எப்படி இருக்குது, அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற சொந்த பந்தம் எப்படி இருக்குது, அது எதனால் அப்படி அமையுதுன்னா நாம் செய்த வினை காரணமாக அமையுது. அதுதான். அதனால் உன்னை சொல்லி என்ன புண்ணியம், நான் அனுபவிக்க வேண்டியது, அதுக்காக ஆண்டவன் உன்னை இங்கே கொண்டு சேர்த்துருக்கிறான் அப்படின்னு போயிட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அது அந்த அறிவினை மத்தியில் இருக்கு. அயல் மாண்டு, அறிவினை சுற்றமும் மாண்டு, என்னுடைய அவனியின் மேல் மயல் மாண்டு, மற்றுள்ள வாசகம் மாண்டு. இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பகுதிக்கு திருவாசகம் பேர். மாணிக்க வாசகரே இதை திருவாசகம்னு நினைச்சிருக்கிறாருங்க. அப்போ மாணிக்க வாசகர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வாக்கிலிருந்து புறப்படுகின்ற சொல்லை 2 விதமாக பிரித்து அறிஞ்சிருக்கிறார். இறைவனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்னே இருந்த வாசகம் வேற, இறைவன் என்னை ஆட்கொண்ட பிறகு என்னுடைய வாக்கிலிருந்து வருகிற வாசகம் வேற. இறைவன் என்னை ஆட்கொண்ட பிறகு என்னுடைய வாக்கிலிருந்து வருகிற வாசகத்துக்கு திருவாசகம் பேரு. ஆமாம், திருவாசகம் பேரு. அதுக்கு முன்னெல்லாம் அது வேறொரு வாசகம். அது நீங்கள் என்ன அடைமொழி வேணாலும் வச்சுக்கிங்க, அது வேறொரு வாசகம். மற்றுள்ள வாசகம் வாசகம்னா சொல்லு, மற்றுள்ள வாசகம் சிவனையன்றி மற்ற பொருள்களை பற்றி பேசுகின்ற வாசகம். இது சிவபரம் பொருளை பற்றி மட்டுமே பேசுகிற வாசகமாகினால திருவாசகம். அது சிவபரம் பொருளை பற்றி அல்லாமல் வேறு எதையோ பேசுகிற வாசகம். அந்த வாசகம் எனக்கு என்ன வாசகம்னு தெரியல, அதனால அதுக்கு பொதுவாக மற்றுள்ள வாசகம் அப்படி போடும். அதுதான். அப்போ இந்த திருவாசகத்துக்கு திருவாசகம் என்ற பெயர் அது வேற இடத்துலையும் வருது. நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போது காட்டி வந்தனையும்
அதற்கு ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி, என்னுடைய வாக்குகள்லாம் உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைக்காகவே நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றார்.